விண்ட்மில் பவர் டெஸ்ட் டெமோ ஓடிட்டு இருக்குது. இதை பற்றின வீடியோ அநேகமாக ஒரு வாரத்தில் சூப்பராக ஒன்று போட்டுடலாம் ஃபுல் டீட்டெயிலோட. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிடிஎஸ்ல டியூன் பண்ண போகிறோம். டிவி மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாதாரண செட்டாப் பாக்ஸு, அதுக்கு உண்டான ரிமோட்டு. இதை வச்சு நம்ம டிடி ஃப்ரீ சேனலை முதல்ல கேட்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சித்திரம் தொலைக்காட்சி சொல்லியிருக்கிறாங்க டிகிரி மாதிரி இருக்குதுன்னு, அதையும் கேட்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெமோ பார்த்துடலாம். ரிசீவர் மெல்பார்ன், அவ்வளோதான், கையடக்கம்தான். எம்பக் 4.5 இருக்குதா, எடுக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் எப்படி இருந்தாலும் ஃப்ரீ சேனல் எடுக்கும்னு நம்பிக்கை. சிக்னல் ஸ்ட்ரென்த்துன்னு இன்னும் எதுவும் வரல. முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் லூஸ் விட்டுக்கணும். லைட்டாக லூஸ் விட்டால் போதும். எல்லாம் இத்து போய் கிடக்குது ரொம்ப நாள் ஆனதுனால. இங்கே பார்த்தீங்களா, கொஞ்சம் ஆன் பண்ணதையுமே ஆன் ஆயிடுச்சு. அதாவது இது வந்து சன் டைரக்ட் பொசிஷன் 91E நினைக்கிறேன். நம்மளுக்கு தேவை 93, இருந்தாலும் 91லயே வந்து ஆன் ஆயிடுச்சு. நல்ல விஷயம்தான், ரொம்ப நோண்டாமையே வந்துருச்சு. ஏன்னா அநியாயமா இருக்குது, தானாவே வந்துருச்சு. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் ஃப்ரீ சேனலில் என்னென்ன எடுக்குதுன்னு பார்த்துடலாம். cannot find ப்ரோக்ராம்னு வருது. இது வந்து சன் டைரக்டோட இதில் ஃப்ரீயாக வருது ஒரு சேனல். ஓகே, கொடுத்துருவோம். ஓகே, பேக்கில் வரலாம். பேக் ஆட் நியூ ப்ரோக்ராம். சன் டைரக்ட்ல இந்த ஒரு ரிசீவர் மாட்டினோம்னா ஆட்டோமேட்டிக்கா பொதுகி ஓடுது. வேற என்னென்ன சேனல் வருதுன்னு பாத்திரலாம். பேக் பட்டனே காணோம். இதா இப்ப திரும்ப இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு சங்கமே இந்த சிறுதானிய பயிர்களுக்கு ஊக்களிக்கிறாங்க. கேன்சல் கொடுத்துட்டு எல்லாமே கேன்சல் கொடுத்தாச்சு. ஓகே, ஒரு ஏக்கர்ல வந்து யாதர கண்டிலோட பவித்ர ஸ்தான் இந்த மாதிரி अजिबात को मनाशीच निरागस होते. मी संशयी होतो. Advanced Light Helicopter, Light Utility Helicopter, Akash Missile System. இருங்க, 1வது சேனல்லேருந்து போவோம் என்னென்ன எடுக்குதுன்னு. டிவி லிஸ்ட்டு இது இப்படி தான் டிவி வரும். சரி, 1லேருந்து போகலாம். என்னென்ன சேனல் சன் டைரக்டோட பொசிஷனில் ஃப்ரீயாக எடுக்குதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சேனல் டிடி நேஷனல். ஓகே, ஃபஸ்ட்டு சேனல் டிடி நேஷனல். நெக்ஸ்ட் சேனல் டிடி ரெட்ரோன்னு ஒன்று வருது. 3வது சேனல் டிடி கிசான், அதாவது ஜி ஆக்ஷன். ஹிந்தி கூட வர்ற மாதிரி ஒரு சேனல் வருது. அடுத்தது ஜி அன்மோல்னு ஒரு சேனல். நெக்ஸ்ட் டிடி பங்களா வந்துருச்சு. டிடி கன்னடா வந்துருச்சு. டிடி கிர்னாரு, டிடி காஷ்மீரு, ABZYன்னு ஏதோ நியூஸ் சேனலு, டிடி அரண்பார், பிஃபோர் யூ மியூசிக், மூவிஸ் பிஃபோர் யூ மியூசிக், ஆஜ் தக் டால்கீஸ், பிஃபோர் யூ பெஜ்பூரி, திங் சாக்குன்னு ஒரு ஹிந்தி சேனல், பிக் மேஜிக்னு ஒரு நியூஸ் சேனல், டிடி மகாலயான்னு ஒரு சேனல்,
तेजी से समाये गर्मा இது என்னன்னு தெரியல. டிடி மணிப்பூர், டிடி நியூஸு, டிடி ஒரியா, டிடி பொதிகை, நம்ம சேனல் வந்துருச்சு. தமிழ் ஒன்னே ஒன்று, டிடி பஞ்சாபி, டிடி சயத்ரி, யாதகிரி, டிடி மலையாளம், லோக்சபா சேனல் ஒன்று, ராஜ்யசபா சேனல் ஒன்று, சமூரு டிவின்னு ஒன்று வருது, தங்கல் டிவின்னு ஒன்று வருது, வெஜ்பூரி சீன் ஒன்று வருது, ஜி மியூசிக், ஜி மியூசிக்கில் ஜி பக்கேன்னு என்னமோ வருது, ஏபி செட்டு கூல்னு, இதுன்னா சன் நியோன் ஒன்று வருது. ஓ, சன் டிவியில் நியோன் ஒரு சேனல் வருது. அடுத்தது ஸ்டார் உற்சவ், சூர்யா சேனல் ஒன்று வருது, டிடி நாகாலாண்டு, டிடி திரிபுரா, ஏபி செட் தக்காட்டுன்னு ஒரு சேனல். இது என்ன மனோரஞ்சன், மனோரஞ்சன். ஓ, இது ஏற்கனவே இருந்த சேனல் தான். கிராண்ட் மனோரஞ்சன் ஒரு படம் ஓடுற டிவி. இங்கே கார்ட்டூன் ஓடுதுப்பா. பரவாயில்லையே, பிள்ளைகளுக்கு போட்டு விட்டுறலாம். சூப்பர் பீம்னு ஒரு இது ஓடுது. இது நல்லதுதான். அடுத்தது ரிஸ்தே சினி, இது எடுக்கல, நோ சிக்னல்னு வந்துருச்சு. அடுத்தது மூவி பிளஸ் எடுக்கல. மொத்தம் வந்து 30 அந்த சூர்யா சினிமாங்கிற மாதிரி வரைக்கும் எடுக்குது. 30 மனோரஞ்சன் கிராண்ட்னு ஒரு கார்ட்டூன் சேனல் 36 வரைக்கும் எடுக்குது. சரி, அதுக்கு மேலே என்னென்னமோ இருக்குது. பிஃபோர் கட்டாக், மனோரஞ்சன், பாரத், டிடி அப், இதெல்லாம் ஏதோ வருது. டிடி எம்பின்னு ஒன்று வருது. இதெல்லாம் அநேகமாக டவர் எடுக்காதனால தான் வரலன்னு நினைக்கிறேன். இந்த டவர் எடுக்கிறதுக்கு வேணா நம்ம லைட்டாக டியூன் பண்ணலாம். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மெனுவில் போய் ப்ரோக்ராம் செட்டப்பில் உள்ள போனோம்னா, ஏட் எல்என்பியில் போனோம்னா, எடிட் ஏட் எல்என்பியில் போயிட்டு இந்த சிக்னல் பாருங்கள், ஸ்ட்ரென்த்து 5 தான் இருக்குது, வந்து போகுது. அதை கொஞ்சம் டியூன் பண்ணலாம். சும்மா எல்லாம் ஒரு துளி தான். லைட்டாக அப்படி ஒரு ஆட்டுனா லைட்டாக இப்படி திருப்பினதுக்கு வந்துருச்சு. என்ன வந்திருக்குது, டைட்டெல்லாம் வைக்கல, போனாலும் போயிட்டு போகுது. சிக்னல் குவாலிட்டி. आप अपने झूठे अहंकार के दायरे में कैद हैं। कभी अपनी समझ को शेयर ஓகே, அது ஒரு சேனல் ஓடிட்டு இருக்குது. अब तुम्हें देर हो रही हो। எக்ஸிட், ஓ இங்க இருக்குதா, எக்ஸிட் மேலால. எக்ஸிட் கொடுத்துட்டா ஜி சினிமா ஓடுது. அப்படின்னா அந்த 36 எடுக்காத சேனல் மாதிரி ஓடுதான்னு பார்க்கலாம். இந்த இதில் ஓடுதுப்பா 36 அந்த ரிஸ்தே சினிமா அப்படிங்கிறது வந்துருச்சு. சே, எல்லாம் ஹாலிவுட் படம் பார்க்குறேன்னா சாரி, இந்த படம் பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம். என்ன படம், ஹிந்தி படம். சோலேவா என்னமோ ஓடுது. மூவி பிளஸ்ன்னு ஒரு சேனல், ஹிந்தி சேனல் ஓடுது. டிடி சப்தகிரிங்கிற இடத்துல வேற ஏதோ சொன்ன மனோரஞ்சன் மூவிஸுங்கிறது ஓடுது. ஓ, டிடின்னு இருந்தாலுமே பேர் மாறி மாறி ஓடுது. பிக் மேஜிக் சேனல் வருது. இங்கே காட்டுறது ஒன்று, அங்கே ஓடுறது ஒன்று. பிஃபோர் டால்கீஸ், அதுவும் மூவி தான். மனோரஞ்சன் எனக்கு தெரிஞ்சு அதுவும் நியூஸ் எல்லாம் ஓடுற மாதிரி இருக்குது. பாரத், டிடி யூபி ஓடுது. தபாங்னு ஒரு சேனல் வருது. டிடி எம்பின்னு ஒன்று வருது. என்ன காமெடி இது, கார்ட்டூனா? யூனிக் டிவின்னு ஒன்று
யூனிக்னு ஒன்று ஒரு கார்ட்டூன் சேனல் ஓடுது. ஆக்சுவலாக அது எத்தனாவது இடம்னா 40. டிடி மத்திய பிரதேசன்னு இருக்குது. பட்டு ஒரு இது கார்ட்டூன் சேனல் ஓடுது. சூப்பரு. ஜி அன்மோலுங்கிறது அங்கே பார்த்தா, ஆனால் இங்கே ஓடிட்டு இருக்குது. டிடி இந்தியாவில் மனோரஞ்சன் பிரைம்னு ஒரு சேனல் ஓடுது. சூர்யா பெஜ்பூரிங்கிற இடத்துல வேற ஏதோ பேர் ஓடுது, தெரியல. என்டர்டென்னுங்கிற இடத்துல ஜின்னு மட்டும் போட்டிருக்குது. ஜிங்கிறது ஓடுது. நெக்ஸ்ட் வந்து டிடி நார்த்துங்கிறதுலையுமே என்ன கோல்டன் மூவின்னு ஒரு சேனல் வருது. அது மொத்தம் ஹிந்தி படம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா பட்டையா பார்க்கலாம் போல. டிடி மிசோரத்தில் அதுவும் ஏதோ பிரைவேட் சேனல் மாதிரி சிக்னல் வருது. டிடின்னு ஆனால் டிடினே வருது, ஆனால் வெவ்வேறு ப்ரைவேட் சேனலாக வருது. நல்லதுதானே. நியூஸ் 18 இந்தியாவில் அதே தான் வரும் போல். 9XMங்கிற சேனலில் ஜி சினிமா 2ங்கிற சிக்னல் வருது. மகா மூவிங்கிற இடத்துல அது ஏதோ ஒரு மூவி வருது. மகா மூவிங்கிறதே தான் வருது. ஜி இது அப்படியே வச்சிட்டா ஒரு பக்தி சேனல், ஹிந்தி சப்ஜி சேனல். ஜி அன்மோலு அதே தான் ரிப்பீட்டு. மஸ்திங்கிற சேனலு. ஐயோ, இதெல்லாம் காப்பிரைட்டில் வந்துடும். அடுத்தது ஒரு பக்தி சேனலு. நியூஸ் நேஷனுங்கிறதுல நியூஸ் நேஷன் தான் வருது. நியூஸ் 24ங்கிற சேனல் வருது. ரிபப்ளிக் பின்னு ஒரு சேனல் வருது. ஆஜ் தக் வருது. நெக்ஸ்ட்டு ஏபிபி நியூஸுங்கிறது 0. ஜி நியூஸுங்கிறதுல ஒரு சேனல் வருது. ஆனால் ஜி நியூஸ் இல்லை, அது வேறு சேனலு. டிடி உத்தரகாந்துங்கிற இடத்துல ஜின்னு போட்டு ப்ரைவேட் சேனல் வருது. ஜி பஞ்சாபியில் அம்புக்குறி போட்டான். பிக் மேஜிங்கிற இடத்துல உங்களுக்கு அது ஏதோ ஒரு நியூஸ் சேனல் ஓடுது. டெஸ்ட் 502ல் டிடி சேனல் ஒன்று ஓடுது. அப்புறம் இதில் ஒரு சேனல் ஓடுது. டிடி ராஸ்தா ஓடுது. டிடி ஸ்போர்ட்ஸ் ஓடுது. டிடி பிகாருங்கிற இடத்துல டிடி பிகார் தான் ஓடுது. டிடி ஜார்க்கண்ட் ஓடுது. இந்தியா நியூஸுங்கிற இடத்துல ஒரு சேனல் ஓடுது. மகா பஞ்சாப் அதுவும் ஓடுது. நியூஸ் ஸ்டேட்டுங்கிற இடத்துல நியூஸ் ஸ்டேட்டு தான் ஓடுது. ஜிங்கா அது ஆமாம், இதுதான் கவர்மெண்ட் சேனல். டிடி இந்தியா ரிப்பீட் தான். லார்டு புச்சா தெரியல. ஓகே. எம்டிவி பீட்ஸு ஃபகாத்து அது ஒரு சேனல் ஓடுது. அடுத்தது மனோரஞ்சன்கிற இடத்துல கவர்மெண்ட் சேனல் ஓடுது. பேர் வச்ச இடத்துல மாறி மாறி ஓடுது. கவர்மெண்ட் சேனல் இருக்கிற இடத்துல ப்ரைவேட் ஓடுது. ப்ரைவேட்டோட சிக்னலில் கவர்மெண்ட் ஓடுது. MHRD இதெல்லாம் வந்து டெஸ்ட் டெமோ டிவின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 95லேருந்து ஒரு 10-20 சேனல் அப்படியே மூவ் ஆகுது. அழுத்திக்கிட்டே இருக்கேன், பார்க்கலாம். வித்யா 5 வித்யா. ஜி பஞ்சாப், ஜி ராஜஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. ஜி 24 கலா, ஜிஎம்பி. ஏன்னா இதெல்லாம் எடுக்கலை. ஒருவேளை சிக்னல் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆராய்ச்சி பார்த்துடலாமா. அப்போ பழையபடி மெனுவுக்கு போய் ப்ரோக்ராம் செட்டப் போய் ஏடு ப்ரோக்ராமுக்குள்ளே போனோம்னா 5 குவாலிட்டி இல்லை, ஆனால் 5ங்கிற மாதிரி காட்டுது. அப்போ பழையபடி எடுத்து நான் முன்னாடி அப்படி ஏதோ ஒரு வாக்கில் ஆட்டி பார்ப்போம். இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை. இதெல்லாம் எதுவுமே டெவலப் ஆகலை. ஆக்சுவலாக உடஞ்சாலும் பரவாயில்ல. அப்பாடா சுட்டம்டா. அங்களவு சுட்டு இங்களவு சுட்டாச்சு. ஏதாவது எல்லாம் உடஞ்சிட்ற கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த டிஷ் எல்லாம் மாற்றி 10-12 வருஷம் ஆச்சு.
உடைச்சு பார்த்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆனால் அது என்ன சேட்டலைட்டுங்கிறது தெரியல. சேட்டலைட் சிம்பிள் இதெல்லாம் பார்க்க வேணாம். சரி, பழையபடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த சேனல்லையே ஒன்று வந்துட்டு போயிடலாம். ஏடா கூட ஆயிடுச்சுன்னா வெளியே வந்தாச்சு. 12வது சேனல் வைப்போம். ஏற்கனவே ஓடிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 12வது சேனல் சிக்னல் இல்லாமல் நிற்கிது. மறுபடியும் சிக்னல் பிடிச்சிருவோம். பார்த்தீங்களா, ஆட்டினதில் போயிடுச்சு. சும்மா டேன் பண்ணால் வந்துடுது. சரி, இந்த டைரக்ஷன்ல 36 சேனல் எடுக்கும்னு நினைக்கிறேன். 36 வரைக்கும் எடுக்கும். 36 வரைக்கும் எக்ஸிட் வந்தாச்சு. டைரக்டாவே 35 போட்டுடலாம். 38 போட்டேன். 38 கூடல 38 வந்துருச்சு. அப்போ 80 சேனல் 75 வரைக்கும் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் இந்த இதுக்கு. கரெக்ட், 75 வரைக்கும் எடுக்குது பாருங்க. 75 85 வரைக்கும் எடுக்கும். 80 டிடி இந்தியா எடுக்குது. லாடு 86. இந்த இது அவ்வளோதான். ஒரு அவ்வளோதான். இந்த எம்ஹெச்ஆர்டிங்கிற வரைக்கும் 88 சேனல் வரைக்கும் எடுக்குது. தமிழ் டிடி தவிர வேறு எதுவும் இல்லை. ஓகே, அதே மாதிரி மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எம்ஹெச்ஆர்டி அதை தாண்டி விதையா அப்படிங்கிற மாதிரி வருது. ஜி பஞ்சாபி, ராஜஸ்தான் இந்த மாதிரி வரும்போது எடுக்கலை. 88 சேனலுக்கு அப்புறம் வந்தே குஜராத் இந்த மாதிரியெல்லாம் வருது. அப்போ தான் மொத்தம் என்ன மறுபடியும் ரீசெட் ஆயிடுச்சு. பார்த்தீங்க, அவ்வளோதான். 149 சேனல் வந்து இதாக இருக்குது, அப்டேட்டில் இருக்குது. இதெல்லாம் வரல. ஸோ அப்போ நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். என்னென்னா, புதுசாக ஒருக்கா சர்ச்சு போடலாமா? ஆட்டோ ஸ்கேன் வச்சு ஒருக்கா ஃபுல்லாக அப்படி வச்சு போட்டு விடுவோம். இதில் என்னென்ன கிடைச்சாலும் சரி. ஒருக்கா ஆட்டோ ஸ்கேன் போட்டாச்சு, பார்க்கலாம். கேயு பேண்டு ஒரு 2 எஃப்எம் ரேடியோ வந்துருக்குது. ஜி நியூஸு 149க்கு மேலே இப்போ அப்டேட் போட்டிருக்குறோம். தங்கல், சன்ஸ்கார் புதுசாக வருதா இல்லை பழசே தான் வருதா என்னங்கிறத ஒருக்கா பார்த்துக்கலாம். ஜூம் பண்ணால் தெரியுதா? ஓகே. அடுத்தது அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஃப்ரீ மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லாக ஓடி முடிக்கிட்டோம். டிடி ஹரியானா, ஏர் ஆந்திரா, ஏர் மணிப்பூர் இந்த மாதிரி ரேடியோ சேனல் கிடச்சிருக்குது. டிடி நியூஸோடு நிற்கிது. இப்போ வரைக்கும் டிபி 5 டிரான்ஸ்பரண்டர், அதாவது 5 சேட்டலைட்டை பிடிச்சிருக்குது. 29%. பொலாரிட்டி வியில் இருக்குது, வெர்டிகலில் இருக்குது. இப்போ அதிகமாக ஆட்டக்கூடாது. இதை முடிச்சுக்கிட்டு ஈஸியாக அதில் கோடு போட்டு அடுத்தது நம்ம முடிஞ்சால் அதே 36%, 37 கவுண்டிங் போயிட்டே இருக்கு. 40. இந்த வெளிச்சம் குறையிறதுக்குள்ளே பண்ணிட்டோம்னா சேட்டலைட்டை அந்த 40 டிகிரிக்கு வச்சு அது தமிழ் சேனல் வருதில்ல. இது வந்து இன்சாட் 15 நினைக்கிறேன். இது 26 அடி டிஷ்ஷு வச்சு சேனல்
ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. 12 சேனல் வருமில்லங்க. அப்போ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் சடக்கு சடக்குன்னு திரும்புகிற இதில் அதில் இருந்து இந்த அனுபவம். இதே மாதிரி தான் டிவி மேலே வச்சுக்குவோம், அன்லாக் ரிசீவராக ஒருத்தர் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக அப்படியே அந்த எல்எம்பி நகர்த்துவோம். ஒருத்தர் டிஸ்ஸை கீழே சுற்றி நகர்த்துவோம் டிகிரிக்கு. இன்னொருத்தர் அன்லாக் ரிசீவரை மேலேயும் கீழையும் அப்படியே முன்ன பின்ன நகர்த்திக்கிட்டே இருப்போம். அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த பொறி என்ன பொசு புஷ்ஷுன்னு வர்ற இடம் லைட்டாக சவுண்டோ இறைச்சல் மாறும். அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கரெக்டாக டியூன் பண்ணோம்னா சேனல் பிடிப்போம். இப்போ அப்படி தான் பிடிச்சி பழகணும். இது இப்போ நான் நடந்ததை சொல்கிறதுக்கு பல வருஷம் ஆகுது. கரெக்டாக சொல்லணும்னா நான் 6வது 7வது படிக்கும்போது ஒரு 30 வயசில் 30 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்ல சன் டிவி ஆரம்பித்த டைம்லேயே. இதுக்கப்புறம் 57% இதாகிருக்கு, ஸ்கேன் ஆகிருக்குது. ரேடியோ நம்பர்னு 40 வந்துருக்குது. டிவி லிஸ்ட்டு நம்பர்னு 94 ஸ்கேன் ஆகிருக்குது. அதோடு நிற்கிது. சீக்கிரம்ப்பா எவ்வளவு அட்வான்ஸாக வந்தாலும் இதில் மட்டும் லேட் ஆகிட்டே இருக்குது. போலாரிட்டி அடுத்தது ஹரிசாண்டல் வைப்போம். அதில் என்ன டவுன்லோட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக சன் டிவி ஓடுற இடமானே தெரியலையே. சன் டைரக்டோட ரிசீவர் இங்கே தான் இருக்குது. ஆனால் இது ரீசார்ஜ் பண்ணல. பார்ப்போம், கடைசியாக இதுலேயும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் 3-4 வருஷமாக யூஸ் பண்ணலைங்க இந்த டிஷ். இதை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்யுது. 71%. அதுக்கப்புறம் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இப்போ வரைக்கும் டிபி ஃபைன் மட்டும்தான் இருக்குது. 5 டிரான்ஸ்பரண்டர் தான் கேட்ச் பண்ணியிருக்குது. சீக்கிரம்ப்பா முடிச்சுட்டு வெளிச்சம் குறையிறதுக்குள்ளே அது என்னது ஆதவன் டிவி சித்திரம் டிவி எடுக்குதாமா 40வது டிகிரியில். அதை பார்த்துடலாம். ஏதோ 1வது இன்னைக்கு கேட்ச் பண்ணிடலான்ட்டு பார்க்குறேன். அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. லைட்டாக டச் பண்ணாக்கி இது வருமானம். நம்மகிட்ட சேட்டலைட்டு மீட்டர்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாமையே நிதானத்திலே பிடிக்கிறோம். செல்லில் போட்டு பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். 85 ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். கடைசியாக வந்துச்சுன்னா அந்த இதில் வந்து MHRT இது மாதிரி ஏதாவது வரும். இப்போ நம்ம ரிமோட்டில் எதை அமிச்சுனாலும் வேலை செய்யாது. 87%. லைவாக சேனல் பிடிக்கிறது இப்படி தான். டே இது வேறு. கேபிள் எல்லாம் ஒரு டைப்பாக இருக்குது. பாருங்கள், கேபிள் எல்லாம் லூஸ் கான்டாக்ட். கலைஞர் டிவி ஐயோ உள்ளதும் போச்சே. வந்துடும் அப்படி கேபிள் ரொம்ப ஒர்ஸ்ட்டு. வெட்டை விட்டு கிடக்குது. ரிசல்ட்டு அவ்வளோதான். ஓகேன்னு வந்துருச்சு. நம்ம ஓகே கொடுத்துருவோம். மறுபடியும் ஒருக்கா எடிட் எல்என்பி ஒருக்கா கொடுத்து பார்க்கலாம். எடிட் எல்என்பியில் உள்ளே போனோம்னா இந்த சிம்பிள் ரேட்டு இதெல்லாம் ஏதாவது மாற்றணும்னா மாற்றலாம். சரி, ஓகே. இதில் சடனாக வெளியே வந்துட்டு தமிழ் சேனல்னு ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு லிஸ்ட்டை பார்த்துடலாம். இப்படி பார்த்தோம்னா 150க்கு மேலே என்னென்ன ஸ்கேன் ஆகிருக்குதுன்னு பார்த்துடலாம். 155 பாரத். அப்பவும் அந்த அதுக்குள்ளேயே தாங்க உள்ள சேவ் ஆகிருக்கு. புதுசாக வந்ததெல்லாம் ஒன்றும் வரல. புதுசாலாம் ஒன்றும் காட்டலை. அதுக்குள்ளேயே தான் காட்டியிருக்கு. டிவி லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 94 சேனலுக்குள்ளே
அதே தான் 86க்குள்ளே வந்துச்சு. அவ்வளோதான். அப்போ புதுசாலாம் ஒன்றும் ஓடல. இல்லை நான் சேவ் கொடுக்காம விட்டுட்டேன்னு என்னன்னு தெரியலையே. சேவ் கொடுக்க தேவையில்லையே. ஓகே, அப்போ வந்துக்கிட்டு இருந்த சேனல் வந்துடுது. அப்போ இது 45 டிகிரிக்கு எப்படி மாற்றுறது? ஓகே, எது எப்படியோ டிடி. ஆனால் ஹிந்தி படமெல்லாம் பார்த்துக்கலாங்க. இந்த கார்ட்டூன் சேனல்லையும் 2 சேனல் இருக்குது. நல்ல விஷயந்தான். குழந்தைகளுக்கு போட்டுடலாம். லாங்குவேஜ் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சது. டிடி நேஷனல் முடிஞ்சது. அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் போகலாம். மறுபடியும் ப்ரோக்ராம் எடிட்டு, அது வந்து மேலே கீழே போகிறது, டிவி லிஸ்ட்டு, மறுபடியும் ப்ரோக்ராம் செட்டப்புக்குள்ளே போனோம்னா பராமீட்டர் செட்டப்புங்கிறது நாமளே உள்ளே போய் இதில் கொடுத்தோம்னா புதுசாக வரும். இதில் நம்ம இந்த நம்பரெல்லாம் இப்படி ஏற்றி இறக்கி இது மாதிரி பண்ணா வர்றது. சேவ் டேட்டா, ஆட்டோ ஸ்கேனு, ஏட எல்என்பி கொடுத்தோம். ஆட்டோ ஸ்கேன் தான் கொடுத்தோம். ஆட்டோ ஸ்கேனில் ஃப்ரீ கொடுத்துருக்கோம். எல்என்பி 1, 2 அவ்வளோதான் விஷயம். வேற என்னத்தை பண்ண முடியும்? ஓகே கொடுத்தோம்னா பழையபடி கொடுக்கறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கேயூ பேண்டு பொலாரிட்டிங்கிற இடத்துல வி தான் வந்திருக்கு. அதே தான்ப்பா வருது. தங்கல் அது இதுன்னு தான் வருது. ஆட்டோ ஸ்கேன் கொடுத்ததில் ஏதாவது மாறி இருக்குதா? அதே டிரான்ஸ்பரன் 2 தான் வந்திருக்கு. 7%, 38 சேனலு, 16 CH1 சேனல் வந்திருக்கு. ஆனால் இந்த தாட்டி குயிக்காக ஸ்கேன் ஆகுது. ஒன் டைம் கேயூ பேண்டு. அதே தான் சேம் தான். அந்த TP5 வந்துருச்சு 25%. அதுக்கப்புறம் எதுவுமே மாறல. அந்த 94 சேனல் வந்துருச்சு, 40 வந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் மாறல. வேணா இப்படி சரி ஓகே, அப்போ எக்ஸிட் கொடுத்துடலாம். எக்ஸிட் கொடுத்துட்டு எந்த ப்ளூ மட்டும் இல்லை, எக்ஸிட் கொடுத்துட்டு ஏப்பா எக்ஸிட்டுக்கு வாங்கடா. ஓகே கொடுத்துட்டு, ஓகே கொடுத்தாலும் வெளியே வந்துடணுமே. மெனுங்கிறது ரிட்டன். ஓகே கொடுத்தாச்சு. ஆட்டோ ஸ்கேன் பார்த்தாச்சு. வேற என்ன பார்க்கலாம்? எடிட் எல்என்பியில் உள்ள போய் அவ்வளோதான். நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரீ சேனல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். ரொம்ப நாள் ஆச்சா, அம்மாலாம் மறந்துடுச்சு. ஆட் நியூ ப்ரோக்ராம் உள்ள போய் இதில் பார்க்கலாம். கீழே வந்தோம்னா இடத்துல 0 ஓகே கொடுத்தாச்சு. ஓகே அதே தான் வருது. ஓகே வந்துட்டு எடிட் ப்ரோக்ராம் அந்த 10,600 டிபி ஃப்ரீக்வன்சி அதை அப்படியே வச்சுக்கலாம். போலாரிட்டி மட்டும் ஒருக்கா மாற்றி பார்க்கலாமா? ஓகே போலாரிட்டி ஹச்சில் வச்சுட்டோம். புரியுதுங்களா? போலாரிட்டி ஹச்சு. இப்போ ஹச்சில் வச்சதையும் எல்லா சிக்னலும் போயிருச்சு. வெர்டிகலில் வச்சா எல்லாம் வந்துருச்சு. ஹச்சில் வச்சு முயற்சி பண்ணி பார்க்கலாமா? ஹச்சில் வச்சோம்னா டிஸ்ஸை லைட்டாக டேன் பண்ணலாம். ஆனால் எடுக்குமா எடுக்காதான்னு தெரியல. இதெல்லாம் நெட்டில் போட்டு பார்த்துக்கலாம். சும்மா இப்படி அப்படின்னு ஆட்டி பார்த்தா தெரியும். வருது பாருங்க. ஏதோ ஒரு இது வருது, ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. டிவி இங்கேயே வச்சுக்கிட்டு அந்த ஹச்சில் இன்க்ரிமெண்ட் ஆகுது.
ஒரு 20% 30%ங்கிற மாதிரி வந்து போகுது. மூடிட்டு 20% மாதிரி ஏறி இருக்குது. 33% ஹச்சில் அப்படியே நின்று ஹச்சில் வச்சப்போ சிக்னல் கிடைக்குது லைட்டாக ஓகே. ஹரிசாண்டலில் ஹச்சில் ஒரு சிக்னல் கிடைச்சிருக்குது. தெளிவாக இருக்குது. एक बहुत ही खास अवसर, ஓகே एक बहुत ही पूर्ण अवसर, एक बहुत भावनात्मक मौका भी ஓகே. ஹச்சில் லைட்டாக டியூனிங் जवानों के लिए, उन सभी हरिसांडल जांबाजों के लिए இதில் ஒரு துளி மாற்றும் போது அந்த சிக்னல் கிடைச்சிருக்குது. अनोखी मिसाल पेश की है. இதில் வந்து ஒரு வேணா ஸ்கேன் போட்டு விடலாம். டிஸ்க் ஆஃப் ஃப்ரீ. बहादुरी के இப்போ வி வச்சாலும் ஓடுது भरे पड़े हैं. பார்த்தீங்களா? வி வச்சாலும் பக்காவாக எடுக்குது. उग्रवाद विरोधी अभियानों में अच्छी विचार भारतीय सेना எடுக்குது. की ओके. विशेषज्ञता से राष्ट्रीय அப்படியே सुरक्षा கீழே வந்தோம்னா और டிஸ்க் भी ஃப்ரீ. ஓகே. मजबूत இப்போ बनकर இப்படியே ஒரு திரும்ப तीनों सेनाओं के प्रमुख இப்போ ஒன்றுலேருந்து இது எடுக்குதான்னு பார்ப்போம். चीफ ऑफ डिफेंस स्टाफ जनरल अनिल चौहान, थल सेना अध्यक्ष जनरल ஒன்றாவது उपेंद्र சேனல் द्विवेदी, டிடி 1, प्रमुख एडमिरल அடுத்தது पी.के. त्रिपाठी 86வது और वायु சேனல் सेना வரைக்கும் अध्यक्ष एयर चीफ கிடைச்சது. मार्शल 86 வரைக்கும் சேனல் கிடைச்சது. இது ஓடல, நோ சிக்னல் வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். சரி, ஒரு 56ல் 9XMலாம் எடுக்கலை. பட் என்ன டவர் இருக்குதுன்னு பார்த்துருவோம். எடிட் எல்என்பி அது வச்சா இது போகுது, இது வச்சா அது போகுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்படியே ஒரு ஸ்கேனை போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு சின்ன இது பார்ப்போம், இதுலேயும் வச்சு பார்ப்போம் ஏதாவது இன்க்ரிமெண்ட் ஆகுதா வருதா. இல்லை, இதில் எதுவும் வரல. சரி, டைரெக்ஷன் நாட்டும்போது சரி, இதில் வரல. இருந்தாலும் எக்ஸிட் வந்துட்டு அந்த ஒன்றுலையே வைப்போம். ஒன்றில் வச்சா திடீர்னு அப்பா இது தெளிவாக வருது. இருந்தாலும் இப்போ இதில் போய் आज का ये रक्षा अलंकरण திரும்ப समारोह ஒருக்கா ஆட்டோ ஸ்கேன் ஒன்று போடுவோம். இதுலேருந்து ஏதாவது भारतीय सशस्त्र बलों की वीरता, कर्तव्य परायणता, எடிட் எல்என்பிலேயே உள்ள போனால் அது சூப்பராக பாயிண்ட் கிடைக்குது. शूरवीरता அடுத்தது और देश प्रेम को समर्पित है. ஓகே கொடுத்துட்டு ஆட்டோ राष्ट्रपति ஸ்கேன் महोदय ஒருக்கா द्वारा போகலாம். आज 33 ஆட்டோ शौर्य ஸ்கேன் चक्र और 6 ஓகே. இதில் ஒரு ஆட்டோ ஸ்கேன் போடுவோம். கச்சில் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கேயூ பேண்டில். அது எடுத்தது 25%க்குள்ளே நிறையா கிடச்சிது. இது டிபியில் பார்த்தீங்கன்னா 0 தான் கிடச்சிருக்கு. எதுவுமே கிடைக்கல. இப்போ என்ன டிபி ஒன்று வந்துருக்குது. அப்போ பொலாரிட்டி 1V ஆகும், அவ்வளோதாங்க. அச்சில் வச்சாலும் வீல் வச்சாலும் எதில் வச்சாலும் அதுதான் கிடைக்கிது. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அவனே சினி கோல்டு மனோரஞ்சன் எல்லாம் ஹிந்தி படம் பார்க்குற பிரியர்களுக்கு நிறையா சேனல் இருக்குது. ஒரு 7-8 சேனல் ஹிந்தி சேனல் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. சரி, 36 இந்த பக்கம் ரேடியோ ஒரு 16 அப்டேட் ஆகிருக்குது. சரி, இன்னும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாமா, இல்லை ஒரே மனசாக சித்திரம்க்கு இது கிடைக்குதான்னு போயிடலாமா? சித்திரத்துக்கு என்ன பண்ணலாம்னா ஃப்ரீக்வன்சி இது ரேட்டை வேணால் பார்க்கலாம்.
வீட்டில் கால் வந்துருச்சா, எடுத்து பேசிடலாம். அவ்வளோதான், இதாக டெஸ்ட்டு பண்ணி பார்த்து 45% ஆச்சு. ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, இப்படியே தான் போகும். ஃப்ரீ சேனலு, வெர்டிகலு, பொலாரிட்டின்னு எதுவும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டிவி 54, ரேடியோ 24, அதே தான், வேறு ஒன்றும் இதாகலை, புதுசாலாம் ஒன்றும் வைக்கல. சரி, இது எல்லாம் விட்டுட்டு இப்போ ஓகே காப்பிரைட். இப்போ எல்லா சேனலும் சூப்பராக இருக்குது. 1லேருந்து 5 டிரான்ஸ்பரண்டோட சிக்னலும் இப்போ வச்சிருக்கிற பொசிஷன் சூப்பராக இருக்குது. ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா காப்பிரைட் வந்துடுமான்னு பார்க்குறதா இருக்குது. ப்ரோக்ராம் செட்டப் உள்ளே போயாச்சு. ஏட நியூ ப்ரோக்ராம் உள்ளே போகும்போது சிக்னல் 95க்கு 50 சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதுலேருந்து வெளியே வந்துட்டோம்னா ஒரு 30வது சேனலுக்கு இருக்கிற டிரான்ஸ்ஃபர் போயிடலாம். 30வது சேனல் ஓகே கொடுத்தா ஜி பொக்கேஷன் வருது. அதுவும் செமையாக இருக்குது. சிக்னல் குவாலிட்டி இது வரைக்கும் பண்ணது பட்டாசாக இருக்குது. ஏடு நியூ ப்ரோக்ராமில் போனால் சிக்னல் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். டைட் வச்சிடலாமா அந்த டிஷ்ஷை? டைட்டு வச்சிட்டோம்னா இருக்கிற வாக்கில் டைட் வச்சுட்டா இந்த சேனலெல்லாம் ஓகே. இந்த சேனலெல்லாம் எடுத்துருச்சு. ஸோ இந்த பொசிஷனில் நல்லா டைட் வச்சிடலாம். இந்த டிஷ்ஷில் எல்லாமே இத்து போச்சு, எல்லாம் தாங்காது, ரொம்ப டேமேஜ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத்து, இது வந்து மேற்கு, இது வடக்கு. ஏர்டெல் பொசிஷன்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. எப்படி சேட்டலைட் பொசிஷன் வச்சு பிடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வச்சு பிடிச்சோம். மொபைல் மூலமாக சேட்டலைட் மீட்டரே இல்லாமல் இப்படி வச்சோம்னா இங்கேருந்து வச்சு பார்க்கக்கூடாது, அங்கேருந்து வரும். செவத்துக்கு இந்த பக்கம் கொஞ்சம் பயமாக இருக்கிறனால இது மாட்டின வாக்கில் வச்சுட்டு அது அங்கே ஒரு டிஷ்ஷு தெரியுது பாருங்க, அது நம்ம டிஷ்ஷு தான். அது வந்து டாடா ஸ்கைக்காக மாட்டியிருக்கேன். ஸோ அந்த டிஷ்ஷை வச்சு இந்த செட்டப் இதோட முடிச்சுட்டு அடுத்தது டாடா ஸ்கையோட டைரக்ஷன் இருக்குது. இதை வச்சு நம்ம இது மாதிரி வச்சு பிடிச்சிக்கலாம். இப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல நின்றுக்கலாம், இடையில வசதி இருக்குது. ஸோ இந்த எல்என்பி எடுத்து நம்ம வச்சு பிடிச்சி சேனலை பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ எடுத்த வரைக்கும் சேனல்ஸை லாக் பண்ணிவிட்டு இந்த கேபிளை நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணிடலாம். ஓகே, மொத்தம் பொதிகை மட்டும்தான் வந்துருக்குது. ஆனால் இதோட விட்டுறக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு சித்திரம் தொலைக்காட்சி இது மாதிரி ஏதோ ஒன்று பிடிச்சிடலாம். இப்போ அடுத்த முயற்சி அதில் இறங்க போகிறோம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு தெளிவாக தெரியறதுனால 1வது சேனல்லேருந்து டக்குன்னு பார்த்துக்கிட்டு போயிடலாம். டிடி நேஷ்னலு,
டிடி கிசான், ஜி அன்மோல், டிடி பங்களா. ஆனால் சன்னு வருது. டிடி அன்மோல்னு இருக்கிற இடத்துல சன் ஹிந்தி சேனல் வருது. டிடி கன்னடாங்கிற இடத்துல ஷோ பாக்ஸுங்கிற சாங் சேனல் வருது. டிடி இந்த இடத்துல ஒரு சாங் சேனல் வருது. டிடி கசீருங்கிற இடத்துல பிரேக் ஃப்ரீ சாங்ஸ். ஆமாம், நானும் எல்லாம் ஹிந்தி சாங்ஸ் கேட்குறேன் தான், விருப்பப்பட்டு கேட்பேன். பிஃபோர் மியூசிக் அதே மாதிரி வருது. பிஃபோர் பெஜ்பூரி வருது. சிங் சாங்கா சிக்சாக்கு பிக் மியூசிக் ஜி வருது. அப்பா எல்லாமே நல்லா குவாலிட்டியில் வர ஆரம்பிச்சிருச்சு. டிடி நியூஸுக்கு பொதுவாக வேறு சேனல் வருது. டிடி ஒரியாங்கிற இடத்துல ஸ்டார் மூவிஸ் வருது. டிடி பஞ்சாபியில் அதே தான் வருது. டிடி பஞ்சாபி இது வேறு. டிடி ஷயத்ரியில் அதே தான் வருது. டிடி யாத்ரியில் அதே தான் வருது. டிடி மலையாளத்தில் அதே தான். லோக்சபா, ராஜ்யசபா, அது ஏதோ சாங் வருது. சமாரோ, சரி ஒன்றும் புரியல. தங்கல்ங்கிறது ஒரு சேனல் வருது. வெஜ்பூரி சினிமான்னு ஒன்று வருது. ஜி புஷ்பாக்கு என்னமோ வருது. ஜி நியோ, அதாவது சன் நியோன்னு ஒன்று வருது. அடுத்தது கோல்டு மைன் ஒரு சேனல் வருது. நெக்ஸ்ட்டு தெரின்னு வருதுன்னா ஒரு நிமிஷம், நம்ம விஷாலோட மூவி ஓடுது. டப்பிங் படமாக என்னன்னு தெரியல. அவ்வளோதான், டப்பிங் மூவி தெரின்னு போட்டு இதாக போடுது. ஐயோ காப்பிரைட் வந்துடுமே. மஞ்சன் சரி. டிவி மியூசிக்னு வருது. நாகாலாண்டு, சினிப்ளக்ஸு, கலரு, டிவி திரிபுரா வருது. அடுத்தது ஓகே, மனோரஞ்சன் கிராண்ட் அப்படின்னு ஒரு 36வது சேனலில் ஒரு கார்ட்டூன் சேனல் வருது. ரிஸ்தே சினிமான்னு ஒன்று வருது. மூவி ப்ளஸ்ங்கிறது மூவி ப்ளஸ்ஸாக தான் வருது. சப்தகிரி, டிடி சப்தகிரிங்கிற இடத்துல மனோரஞ்சன் மூவிஸ்னு ஒரு சேனல் வருது. ஹிந்தி பஞ்சாபி கிட்ஸ்ன்னு பாட்டு பாடுது. பிஃபோர் யூன்னு ஒரு படம் தான் ஓடுது. மனோரஞ்சனில் படம் ஓடுது. இது ஒரு நியூஸ் சேனல், ஹிந்தி நியூஸ் சேனல். இது வந்து சாமி சேனலு. இது ஏதோ ஒரு சேனல். டிடி பார்த்தீங்கன்னா யூனிக்யூட் டிவி அப்படிங்கிறது ஒரு கார்ட்டூன் சேனல் வருது. ஓகே, 2 கார்ட்டூன் சேனல் சூப்பராக வருது. டிடி ஜி அன்மோலு, அது ஹிந்தி படம் ஓடுது. மனோரஞ்சன் பிரைம்னு ஒரு ஹிந்தி படம் ஓடுது. என்டர்டெயின்ங்கிற இடத்துல ஜின்னு வேற மாறிடுச்சு. டிடி நார்த்னு ஒன்று வருது. இது கோல்டு மைன் மூவி, அந்த இடத்துலையும் படம் ஓடுது, ஹிந்தி படமாக ஓடுது. டிடி சத்தீஷன், அப்படிங்க அப்பா, ஃப்ரீ டிஷ் இருந்ததுன்னா ஹிந்தி நார்த் இந்தியன்ஸுக்கு ரீசார்ஜே பண்ண தேவையில்லை, போதுமான என்டர்டைன்மெண்ட் இதுலேயே இருக்குது. 9XM மகா மூவிஸு ஜி, ஆக மொத்தம் பக்காவாக டியூன் பண்ணி வச்சிட்டோம். ஜி அன்மோலு, மஸ்தி, அது சாங் வருது. பிஃபோர் யூ மியூசிக்கு, ஆனால் இடம் மாறிடுச்சு. இந்தியா மியூசிக்கு, நியூ நேஷ்னல் டிவி, நியூஸ் 24ன்னு ஒன்று வருது. ரிப்பப்ளிக் பிஹெச்னு ஒன்று வருது, அது நியூஸ் சேனல். இது ஒரு நியூஸ் சேனல். இங்கே நான் படமாட்டிருக்குது. டிவி அது விளம்பரம். ஓகே, டாலருங்கிற படம் போட்டிருக்கானுங்க. டாலர், சரி அது விளம்பரம் தான். ஏபிபி நியூஸு, உத்தரகாண்ட், ஜி பஞ்சாபி, பிக் மேஜிக்கு, அது நியூஸ் சேனலு. டெஸ்ட்டுங்கிறதுல சாதாரண டெஸ்ட் டிவின்னு இடையில ஓடுது. மொத்தம் எல்லா சேனலும் பக்கா கிளியரன்ஸாக இருக்குது. அப்போ இது MP4 ரிசீவர் தான். பார்க்கறதுக்கு தம்மாத்துன்னு இருந்தாலும் பையன் நல்லா வேலை செய்யலாம். இதே சாக்கில் அதை பிடிச்சிருவோமா? நைட்டு முயற்சி பண்ணலாமா? மனோரஞ்சன், அதாவது மனோரஞ்சன் இருக்கிற இடத்துல டிடின்னு இருந்துச்சு, அது உள்டாகுது, வேற ஒன்றும் இல்லை. இந்த MHRD இந்த சீரீஸில் எந்த சேனலுமே வரல. குயிங்கிற சவுண்டு தான் வந்தது. ஓகே, பார்த்துருவோம். 86க்கு அப்புறம் நீங்கன்னா வித்யான்னு ஒன்று வருது. அடுத்தது G24 கலா, இதெல்லாம் வரல. பீகார், ஒடிசா ஒரு 4 சேனலு. வந்தே குஜராத்னு வருது. வந்தே குஜராத், அதெல்லாம் ஒரு 10 சேனல் வந்ததும் வரல. டிடி ஒரியா அப்படின்னு வருது.
இந்த அப்டேட் பண்ணதெல்லாம் 150 வரைக்கும் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணது டிடி தமிழ். அடேங்கப்பா 157 கொண்டு போயிட்டோமா. அம்மா இடையில டிடி தமிழ் வரல. ஓ இதெல்லாம் ஒரு சிக்னலு. மனோரஞ்சன் ஜிஆர் இதெல்லாம் ரிப்பீட்டு. அப்போ தமிழ் சேனலு டிடி பொதிகை இந்த இப்படி ஓகே பட்டன் கொடுப்போம். டிடி பொதிகை 20 அப்பா வருது. அப்போ தமிழ் சேனல் எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகே, நீ அடுத்தது இதோட முடிச்சுக்கிட்டு சரி இதோட நிறுத்திக்குவோம். அடுத்தது அந்த சேட்டலைட் டிஷ்லேருந்து ஏதாவது முயற்சி பண்ணலாம். ஓகே, இப்போ டிவி வந்து இந்த டிஷ்ஷுக்கிட்ட ஷிஃப்டிங் பண்ணியாச்சு. இந்த எல்என்பி ஒயரு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. நீ போய் கழட்டி விட்டுட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த டாடா ஸ்கைக்கு வந்துக்கிட்டு இருந்ததா ஒயர் ஆளுங்காமல் உருவி கரெக்டாக எடுக்கணும். வந்துருச்சா வந்துருச்சு. இதெல்லாம் ஏன் செய்யறேன்னா ஓகே இப்போ ஃப்ரீயாக எடுத்து விட்டாச்சு. மேலே வந்து உருவிக்கலாம். ஓகே, ஜாக் வந்துருச்சு. அப்படியே இணைச்சிடலாம். கனெக்ஷன் கொடுத்துட்டோம். டிடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு எல்லாம். இப்போ டிடி ஓடுதான்னு பாருங்க. ஓடாது, எதுவுமே ஓடல. அந்த டைரக்ஷனுக்கு இந்த டைரக்ஷன் எதுவுமே ஓடல. ஓகே, பட் இதில் ஏதாவது ஃப்ரீயாக வருதான்னு நெட்டில் பார்த்துடலாம். அதாவது டாடா ஸ்கை ஃப்ரீ சேனல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். அது வரைக்கும் ஸ்டில் பண்ணுறேன். தேவை இருந்துச்சுன்னா சும்மா ஒரு ஸ்கேன் மட்டும் போடலாம். சும்மா ஒரு ஸ்கேனு. ப்ரோக்ராம் செட்டப்பு, ஆட் நியூ ப்ரோக்ராம். இதில் சிக்னல் ஸ்ட்ரென்த்து இல்லைன்னு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டாடா ஸ்கையோட டிரான்ஸ்பரண்டரை மாற்றினோம்னா வர வாய்ப்பு இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து டாடா ஸ்கைக்கு வந்து 83 ஈஸ்ட்னு கொடுத்துருக்குது. GSAT 24. ஓகே, அதில் ஏதாவது ஒரு சேனலோட லிஸ்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆனால் எதுவுமே வரல பாருங்க. இந்த சிக்னல் குவாலிட்டி ஸ்ட்ரென்த்து எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன தான் மாற்றினாலும் வராது. ஸோ அடுத்தது சித்திரம் இல்லை அந்த 4Eன்னு சொல்கிறாங்களா 40E, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சேட்டலைட்டு டிடெக்டருக்காக போகிறோம். என்ன வச்சுருக்குறேன்னா 83E வருதுன்னு சொல்லியிருந்தாங்களா. 83 சரி. 83Eங்கிறது எது? 83 GSAT. 83E GSAT 24 என்னமோ வந்துச்சு, அதுக்குள்ளே மாறிடுச்சு. GSAT தான். 83E இருங்க, இதில் போய் பார்த்துடலாம். சேட்டலைட்டில் கூகுள் சர்ச்சில் தான் வந்துச்சு. ஈஸ்ட்டு என்ன சேட்டலைட்டு? GSAT 24ன்னு இருக்குது. GSAT 24ல்
அல்லது ஈஸ்ட் இன்சாட் சேட்டலைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இன்சாட் 83 ஈஸ்ட் 4A. அப்போ இன்சாட்டு 4Aவை அப்புறம் அண்டு 93 ஈஸ்ட்டு N, இது ஏதோ வேறு ஜிசாட்டு. நம்மளுக்கு 83 ஈஸ்ட்டில் 4A இன்சாட் 4A சேட்டலைட்டு. சரி, ஓகே. இது எப்படின்னா இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இன்சாட் 4A 83ல் போங்க. 83ல் இன்சாட் ஜிசாட்டு போயிடுச்சு. இன்சாட் 4A வரல. ஒருவேளை இது அப்டேட் ஆகலையான்னு தெரியல. இருந்தாலும் 83ல் ஜிசாட் 10 இதாக இருக்குமா? 85A 83 ஜிசாட் 24 வரல. வேற எங்காச்சி இருக்குதா? சரி, இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு இதுக்காக ஆன் பண்ணிவிட்டு அதை பிடிப்போம். 83ல் TJ4. சரி, ஜிசாட் 83 12க்கு போவோம். சும்மா இதை இப்படி தள்ளணும்னா சேட்டலைட்டு டிரான்ஸ்பரண்டர் வந்துடுது. இப்படி தான் பார்த்துது. சென்ட்ரு இதை வச்சுக்கிறதா? சரிங்களா? ஏறத்தாழ மேட்ச் ஆகுது. இந்த ஏறத்தாழ இது மாதிரி மேட்ச் ஆகுது. வீடியோ ஒரு கேனில் எடுத்துக்கிட்டு பண்ண முடியல. டீப் சவுண்டு வருது பாருங்க. இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸ்டில் பண்ணிக்கிறேன். ஓகே, பீப் சவுண்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துருச்சு. சரி, அப்போ இதெல்லாம் லூஸ் விட்டுட்டு இந்த 40Eக்கு போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லூஸ் விட்டுடலாம். டாடா ஸ்கை பொசிஷனை பார்த்து வச்சுக்கணும். அதாவது இப்படி வந்து இப்படி. சரி, இந்த சேட்டலைட்டில் அதான் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாமே. ஏதோ ஒரு ஸ்கேனிங் ஆயிடுச்சுன்னா ஆட்டோ ஸ்கேன் எடிட் LNB எதுவுமே சிக்னல் வரலைன்னாலும் ஓகே, சும்மா ஒரு ஸ்கேன் சர்ச்சு போடுவோம். அதாவது அந்த சிக்னல் வராது. பட் மெனு ப்ரோக்ராம் எடிட்டு பேராமீட்டர் செட்டப்பு போகக்கூடாது. ஆட்டோ ஸ்கேன் சும்மா போடுவோம். இதெல்லாம் அதே இதுதானான்னு தெரியல. டிரான்ஸ்பரண்ட் இருந்தாலும் சரி போடுவோம். இருக்கா ஸ்கேனிங் இருக்கிற வாக்கில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான்னு பார்த்துருவோம். டாடா ஸ்கை பேண்டில் KU பேண்டில் ஏதாவது ஒன்று பொலாரிட்டி ஃப்ரீ சேனல்னு ஏதாவது ஒன்று ஆகாமையாக போயிடும். நான் ஏற்கனவே ஒருக்கா போட்டு பார்த்தேன், எதுவுமே ஆகலை. 50 இதுக்கு மேலே ஆகும்னு நம்பிக்கை இல்லை. ஆனால் பார்ப்போம். 30% வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
30-40% ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிடைச்சாலும் மாட்டிடும். ஆல்ரெடியா ஒரு நிமிஷம் வெளியே வந்துடலாமா? வெளியே வந்துடலாம். ஓகே கொடுத்துட்டேன். ஆனால் வெளியே வரல. டிவி லிஸ்டெல்லாம் ஒன்றும் வரல. எக்ஸிட்டு மெனு ஓகே மெனு கொடுத்து ஓகே வந்துட்டு ஆட்டோ ஸ்கேன் எடிட் எல்என்பிலேயே போய் சிக்னல் ஸ்ட்ரென்த்துங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ எப்படி வரும்? சரி வெளியே வந்துட்டு ஆட் நியூ ப்ரோக்ராம். சரி உள்ளே போவோம். இந்த இடத்துல எந்த சிக்னலுமே வரல. அதே தான் இந்த யூனிவர்சல் இதே தான். எதுவுமே இல்லை. சரி இந்த ஃப்ரீன்னு மட்டும் இருக்குது. ஃப்ரீ மட்டும் ஆல்னு போடுவோம். ஆல் ஸ்கேன் போடுவோம். ஃப்ரீ ப்ளஸ் அந்த எஃப் ப்ளஸ் ஃப்ரீனா எல்லா சேனலும் எடுத்துக்கலான்னு அர்த்தம். ஓகே இந்த ஆங்கிளில் ஃப்ரீ. இந்த இடத்துல எல்என்பி ஃப்ரீக்குவன்சியெல்லாம் வேறையாக இருக்கும். அதை நம்ம போட்டோம்னாலும் வரும். சரி அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இருங்க ஏதோ ஒரு எல்என்பி ஸ்டில் பண்ணிடலாம். பாருங்க இதில் ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி அங்கே அடித்து பார்ப்போமே. வந்தால் வருது, வராட்டி போகுது. ஓகே ஓகே அதிலே போட்டிருக்கானுங்க. இது சிம்பிள் ரேட்டு வீடியோ ஓடுது. இது கேன்சல். சிம்பிள் ரேட்டெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. வீடியோவுக்கு பாட்டு நான் போட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே என்னமா வருது? டாட்டா ப்ளே நியூ ஃப்ரீக்வன்சி 910-650 ஈட்டு எல்லாம் கரெக்டு தான். ஜிசாட் 24 இதெல்லாம் காட்டவே இல்லையா? இங்கே ஏதோ ஃப்ரீக்வன்சி ரேட்டெல்லாம் போட்டிருக்கானுங்க. இது ஒரு 2-3 சேனல் இது மாதிரி வரும். இதை போட்டு நம்ம அடித்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு சேனல் டவர் இருந்துச்சுன்னா எடுக்கும். இது நீங்கள் பார்த்துருவோம். இதில் வந்தது ஒன்று அடித்தேன். அங்கே எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. வேறைக்கும் போட்டு பார்த்துருவோம். அது என்ன அடித்தும் போகல. இதில் காட்டியிருக்கிற எதுக்கும் வேலை செய்யலை. ஸோ விட்டுறலாம். இப்போ இதுக்கே செய்யாதப்போ அது வேலை செய்யுமா டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, 40க்கு போட்டு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஏஎம் 40 டிகிரியில் சொல்லியிருந்தாங்க. வர்றதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இது இந்த ஏஎம் 7 ஓகே. இப்போ இதுக்கு நாம் நகர்த்த போகிறோம். கரெக்டாக நேரம் பார்த்து வெளிச்சம் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். சேட்டலைட் ஏதாவது கிடச்சிட்டா பரவாயில்ல. இது எப்படி ரூட்டாவாக இருக்குது. எல்லாம் லூஸ் விட்டுருக்கணும். எல்லாமே லூஸ் விட்டுட்டுன்னா நான் விடலன்னு நினைக்கிறேன். சரி ஒரு நிமிஷம் விட்டுடலாம். அது வரைக்கும் வீடியோ கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அதாவது 40 டிகிரிங்கும் போது இப்போ நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படியே ஆப்போசிட் மாதிரி போகும். ஓகேங்களா? இதை வச்சுட்டு டியூன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணுறேன். தலை பொசிஷன் பிடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே நேர் உல்ட்டாவாக போயிடுச்சு. பொசிஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துங்க. இந்த எல்என்பி அந்த இடத்துல வச்சுட்டு நேர்கோடு வச்சு அந்த வெள்ளை புள்ளியை செல்லை இது பண்ணிங்கன்னா அந்த கட்டத்துக்கு வரும்போது எல்என்பி நேர் இருக்கா? ஓகே இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் மட்டும் எப்படின்னு தெரியாது. இப்போதைக்கு நேருக்கு நேர் இருக்குது. இதில் பார்க்கலாம். இதை வச்சு என்ன சிங்கிள் கிடைக்குதுன்னு அங்கே பார்த்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரீ டிடிஹெச் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த சேனலில் எக்ஸ்பிரஸ் AM7ல் சித்திரமெல்லாம் கிடச்சிதாங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இதுக்கு மேலே இருட்டாயிடுச்சு. இனி அடுத்த வேலை நாளைக்கு தான். பை.